ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒயிட் மட்டன் குஸ்கா பார்க்க போகிறோம். ரொம்பவும் டேஸ்டியான, அதே நேரத்தில் சுலபமாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான். எப்போவுமே ஒரே மாதிரி பிரியாணி அந்த மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு தடவை ஒயிட் மட்டன் புலாவும் ஒரு பெப்பர் ஃப்ரையும் வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் மட்டன் எடுத்துக்கிறேன். மட்டனை எடுத்துகிட்டு கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வேக வச்சுக்கிறேன் மட்டனை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சம் பட்டை, கிராம்பு, உப்பு போட்டுக்கலாம். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சிடலாம். நல்லா ஒரு 8-10 விசில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் புலாவுக்கு எல்லாமே தயார் பண்ணி வச்சுட்டேன். பாஸ்மதி அரிசி ஊற வச்சுட்டேன். இது புலாவுக்கு தேவையான ஸ்பைசஸ் இதெல்லாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதோட வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு லெமன், கொஞ்சம் தக்காளி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட கொஞ்சம் தயிர். இந்த பொருள்லாம் ரெடியாக இருக்குது. இதெல்லாம் நம்ம தேவையான பொருட்களெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், எனக்கு மட்டன் கிரேவி பேஸ் கிரேவி ரெடி பண்ணிட்டேன். மட்டன் வேக வச்சு விசில் போயிட்டுருக்கு, ஸ்டீமு. ஸோ இப்போ புலாவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு எண்ணெய், கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு கேஷ்யூ போட்டிருக்கேன். இதோட நான் காரத்துக்கு வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. ஸோ இது நான் 5 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இதோட இப்போ நான் 2 வெங்காயம் நல்லா மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம். ரொம்பவும் வதக்க வேணாம், லைட்டாக எல்லாமே சிம்மில் வச்சே வதக்குங்க. அது ப்ரௌனிஷாக மாறினா நம்மளுக்கு அந்த ஒயிட் கலர் கிடைக்காது. ஸோ அதனால் லைட்டாக வதங்கையுமே நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுவுமே சிம்லே வச்சு வதக்குங்க. ஹையில் வச்சிங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆயிரும். சிம்லே வச்சு லைட்டாக வதக்குனா போதும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குனா போதும். இதோட பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, புதினாவை சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வதக்கிக்கோங்க. எல்லாமே சிம்லே வச்சே வதக்குங்க. அப்போ தான் அந்த ஒயிட் கலர் உங்களுக்கு கிடைக்கும். இதோட நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். லைட்டாக வதங்கினா போதும். நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இது ஒயிட் மட்டன் புலாவுங்கிறதுனால தயிர் நல்லாவே சேர்த்துக்கலாம். நல்லா சுவையும் கொடுக்குறோம். இதோட ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கேன். இதோட வேக வச்ச ஒரு 1/4 கிலோ மட்டன் சேர்த்துட்டு நம்ம பாஸ்மதி அரிசி ஊற வச்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி விட்டுக்கலாம். நான் மட்டன் வேக வச்ச தண்ணியே சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 விசில் விட்டுருங்க. பாருங்கள், இப்போ 2 விசில் விடையும் ஸ்டீம் போயிடுச்சு. எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக தயாராகிடுச்சு நம்ம ஒயிட் மட்டன் புலாவ். பிரியாணி எப்போவுமே செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. குழந்தைகளும் சரி, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவுமே சுவை அதிகமாக இருந்தது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம மட்டன் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு ஜீரகம், ஒரே ஒரு பிரியாணி இலை, 2 வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இந்த நல்லெண்ணெயில் சேர்த்துக்கலாம். ரொம்பவுமே சுலபமான டிஷ் தான் இந்த மட்டன் பெப்பர் ஃப்ரை. எப்போ வேணாலும் நீங்கள் ஈஸியாக செஞ்சுக்கலாம். அதையும் சுவையாகவும் இருக்கும். இப்போ இதெல்லாம் எண்ணெயில் சேர்த்துக்கிட்டு நல்லா பொரியட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் மெல்லிசாக, அதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்பவும் வதக்க தேவையில்லை, லைட்டாக வதக்கினாலே போதும். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ரொம்பவுமே ஃப்ரை ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் கரம் மசாலா பிஞ்ச் அளவு தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இதுக்கு காரம் அந்த வத்தல் தான் கொடுக்கும். இதோட நம்ம மட்டன் வேக வச்சது ஒரு 1/4 கிலோ எடுத்து அதில் சேர்த்துருக்கேன். அதோட சாரோடு சேர்ந்து சேர்த்துருக்கேன். அது சாரோடு சேர்த்தா தான் நல்லா சுவையாக இருக்கும். இப்போ இந்த சாரோடு நல்லா வத்தட்டும். அதனால் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம்.
நான் ஆல்ரெடி மட்டனில் வேகும்போதும் போட்டிருந்தேன். இப்போ இந்த வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு க்ளோஸ் பண்ணி சிம்லே வச்சு விட்டுடலாம். ஒரு கொதி வரையும் சிம்லே க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்பவும் சிம்பிளான டிஷ் தான். க்ளோஸ் பண்ணி நல்லா தண்ணி வற்றட்டும். அதோட அந்த வத்தலோடு சேர்ந்து அந்த காரமும் அதில் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி வற்றிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 5 மினிட்ஸ் போல் ரோஸ்ட் பண்ணுங்கள். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் ஆக விடுங்க. இப்போ நான் காரத்துக்கு பார்த்திங்கன்னா வத்தல் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். கடைசி நான் இறக்கும்போது தான் பெப்பர் சேர்ப்பேன். அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் நல்லா தாராளமாகவே போடுங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு வெங்காயம் கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு கிளறு மட்டும் கிளறிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பரான மட்டன் பெப்பர் ஃப்ரை தயாராகிடுச்சு. தேங்க்யூ.